everybody, welcome to my channel தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி. இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் லைக் கொடுத்தவங்களுக்கும் கமெண்ட் இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்ன ஒரு 10-15 பேர் கமெண்ட் கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. வாங்க நாம் என்ன பார்த்துட்ருக்கோம், ரைமிங் வேர்ட்ஸு. ஸோ இந்த ரைமிங் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அந்த சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சவுண்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப சுலபமாக. இந்த வீடியோ எப்படி எங்கேருந்து தொடங்கணும்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் ரொம்ப உருக்கமாக எழுதியிருந்தார். அவர் இதிலேருந்து தான் கற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அது டே 1 ப்ளேலிஸ்ட்டில் கூட போகலாம். நீங்கள் டே 1, டே 2, டே 3ன்னு வரிசையாக வருது. அதுலேருந்து நீங்கள் இந்த சவுண்ட்ஸை முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வேர்ட்ஸு நம்ம சீக்கிரம் கொஞ்ச நாளில் நம்ம வேர்ட்ஸு 1 syllable 2 syllableன்னு போவோம். அது படிக்க இந்த சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், அதை படித்து கொண்டு வருகிறோம். ஸோ அப்புறம் நம்ம 2 syllable 3 syllable வேர்ட்ஸுக்கு நம்ம போகும்போது இந்த சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஇக்கு 2 சவுண்டு இருக்குது. ஐஇக்கு ஐஇயை ஈன்னு சொல்லுவோம், அதே இஐயும் ஈன்னு சொல்லுவோம். எந்தெந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் ஐஇ ஈன்னு வருது, ஐஇ வருது, ஐஇ எந்தெந்த வேர்ட்ஸை தரோ பண்ணிக்கோங்க. இந்தெந்த வேர்ட்ஸுக்கு தான் ஐஇ வருது அப்படின்னு இந்த வேர்ட்ஸை நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க. வாங்க ஐஇ சவுண்ட் இன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். பிர், பிஆர், பி இர், பிர், பிரீஃப். ஸோ இ சவுண்டிலே பிரீஃப். கிர், கிரீஃப். சீஃப், தீஃப். ஒய்ய ஈ, ஈல்டு. எஸ்ஹெச் இஷ், ஷீ, ஷீல்டு. பிஆர், பிர், ப்ரீ, priest. in knee, knees. peas. Grieves. believe. re. எப்போவுமே வவல் தனியாக இருந்தால் அது ஒரிஜினல் சவுண்ட் தான். ஈ தனியாக இருக்குது, கான்சனன்ட் இல்லை, அதனால் relieve. belief. relief. ஸோ எப்படி படிக்கணும்னா பிரீஃப், கிரீஃப், சீஃப், தீஃப், ஈல்டு, ஷீல்டு, ப்ரீஸ்ட், நீஸ், பீஸ், கிரீவ், பிலீவ், ரிலீவ், பிலீஃப், ரிலீஃப். ஸோ இந்த வேர்ட்ஸ் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தான் ஐஇ வரும். ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், எழுதும்போது கன்ஃபியூஷன் வரும், ஐயான்னு. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸுக்கு ஐஇ வரும். சின்ன சின்ன வேர்ட்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா, அதில் இந்த வேர்ட்ஸில் ஐஇ சவுண்டு வரும். இப்போது ஐஇக்கு ஐஇ இல்லை, இஐக்கு என்ன சவுண்டு வரும்? இஐக்கும் இ சவுண்டு தான். ஸோ இப்போ நம்ம இஐக்கு இ சவுண்டை எஸ்இ, சீஸ், சீஸ். இப்போ இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோம், இஐ டிஹெச்இஆர். நிறைய பேர் எய்தர்ம்பாங்க, அப்புறம் ஈதர் தான் கரெக்டு, ஐதர்ம்பாங்க, எய்தர் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐதர்ம்பாங்க. ஸோ கரெக்ட் சவுண்டு ஈதர். நிறைய பேர் அந்த ஈதரை சொல்ல மாட்டோம், ஆனால் எய்தர்னு சொல்லுவோம், எய்தர்னு சொல்லுவோம், அப்புறம் ஐதர்னு சொல்லுவோம், ஐதர் சொல்லுவோம். ஆனால் கரெக்டான சவுண்டு ஈதர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ கரெக்டான சவுண்டு ஈதர். ஸோ அதே மாதிரி நீதர். ஸோ சிஇஐ, சீலிங். ரிசீவ். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சி வந்ததுனாலே அது இஐ வரும், ஐஇ வராது. இப்போ ரிசீவ், சி வந்திருக்கு இல்லையா, அப்போது நம்ம இஐ தான் வரும். சி வந்தாலே இப்போ சீலிங், சி வந்திருக்கா, எஸ்ஸும் சி சவுண்டு தான், இஸ்ஸு சவுண்டு தானே. ஸோ இஐ, சீஸ். ஈதர், நீதர், இ சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சி வந்திருக்கிறதுனால தான் இஐ.
சி வந்தாலே இஐ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிசீவில் சி இருக்குது, சி வந்ததுனால இஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசீவ் சி இருக்குது, இஐ டிசீவ். ஸோ சிஓஎன் கண் சீவ் சி இருக்குது அதனால இஐ கன்சீவ். ரெசிப்ட் ஆர்இசி ரெசிப்ட் ரெசிப்ட். ஸோ சி இருக்குது இஐ. ஸோ ரிசீட் அப்படி கூட சொல்லுவாங்க, ரெசிப்ட். ஸோ இந்த இஐ பக்கத்தில் சி வந்தால் சி பக்கத்தில் சி வந்தாலே இஐங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி படிக்கணும்னா சீஸ், ஈதர், நீதர், சீலிங், ரிசீவ், டிசீவ், கன்சீவ், ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு ஒய் வந்து எப்போவுமே ஐ சவுண்டு லாஸ்ட்டில் வரும்போது, ஒய் வந்து ஸ்டார்டிங்கில் ஒய் எப்போவுமே கான்சனண்ட் லெட்டராக இருக்கும். ஒய் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது யாக் அப்படிம்போம், யாச் அப்படிம்போம். அப்போது ஒய் யோ சவுண்டு வரும். யமுனா அப்படின்னு சொல்லும்போது ஏ வருது இல்லையா. ஸ்டார்டிங்கில் வரும்போது கான்சனண்ட்டாக இருக்கும். அதே ஒய் வந்து எண்டிங்கில் வரும்போது வவலாக மாறிடும். ஸோ அதனால தான் அது வந்து பாருங்கள் க்ரைன்னு ஐ சவுண்டு வருது. லாஸ்ட்டில் க்ரைன்னு வரும், ஸ்பைசின்னு ஐ சவுண்டு வரும், சவுண்டும் வரும் ஒய்க்கு. ஸோ இந்த 3 லெட்டர் வேர்ட்ஸ் இந்த இதுக்கெல்லாம் ஐ சவுண்டு. க்ரை, ஃப்ரை, ட்ரை, ஃபில், ஃப்ளை, சில், ஸ்லை, எஸ்ஹெச் இஷ், ஷை, ஸ்கை, ப்ளை, ப்ரை, ஸ்பை, ட்ரை, மை. ஸோ இந்த க்ரை, ஃப்ரை, ட்ரை, ஃப்ளை, ஸ்லை, ஷை, ஸ்கை, ப்ளை, ப்ரை, ஸ்பை, ட்ரை, மை. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சுலபமாக படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.